அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக்ஸாமுக்கு படிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸாம் படிப்பீங்க. பிஓ எக்ஸாமுக்கு படிப்பாங்க, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம், இந்த பேங்கிங் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு எல்லோரும் படிச்சுட்டே இருக்கிறாங்க. படிச்சுட்ருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னாக்கா, சார் நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், ஆனால் எல்லாமே மறந்து போகுது. நான் படித்ததை மறக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த மாதிரி பண்ணாக்கா நிறைய டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்காக பண்ணாக்கா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு படித்தது மறக்கவே மறக்காது. நீங்கள் படித்த இடத்துல இருந்து கொஷின் வந்தால் கரெக்டாக அட்டென்ட் பண்ண முடியும். உங்களால் பண்ணாக்கா பாஸ் பண்ணவும் முடியும். பாஸ் பண்ணுறது பண்ணாக்கா ஒரு நல்ல மார்க்கோட, அதை நான் சொல்கிறது பண்ணாக்கா டாப் ரேங்க்கில் பண்ணாக்கா நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங், சரிங்களா? இன்றைக்கி டே. இன்றைக்கி பார்த்தினாக்கா ஃப்ரைடே. நான் இந்த வீடியோ போடுற டே பார்த்தினாக்கா ஃப்ரைடே. இன்றைக்கி பார்த்தினாக்கா நான் மார்னிங் பார்த்தினாக்கா தூங்கி எழுந்ததுலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தினாக்கா 4 o'clock எழுறேன், சரிங்களா? ஈவினிங் பார்த்தினாக்கா நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரேன். போயிட்டு வந்துட்டு ஈவினிங் பார்த்தினாக்கா நைட்டு ஒரு 10 o'clock வரைக்கும் படிக்கிறேன். இடையில் எத்தனை மணி நேரம் படித்தேன்னா 6 hours படிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக ஒரு 6 hours படிச்சிருக்கேன். இந்த 6 hours படித்தது எனக்கு பார்த்தீங்கன்னா மறந்து போகுது அப்படின்றது தான் பிரச்சனை. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி ஃப்ரைடே நீங்கள் எத்தனை மணி நேரம் படிச்சிருந்தாலும் சரி, அந்த படித்ததை ஜஸ்ட்டு நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு மார்னிங் எழுந்த உடனே இன்றைக்கி 6 hours என்ன படிச்சிங்களோ இது மொத்தமாக என்ன பண்ணணும், ஒரு முறை பண்ணாக்கா ரிவைஸ் பண்ணணும். ஆக மொத்தம் இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு முறை படிச்சிட்டிங்க, சாட்டர்டே ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பண்ணாக்கா படித்தது பண்ணாக்கா மறக்காமல் இருக்கும், சரிங்களா? இன்றைக்கி சாட்டர்டே மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னா, இன்றைக்கி பண்ணாக்கா ஃப்ரைடே, இன்றைக்கி டேட் இன்றைக்கி டேட் பண்ணாக்கா 26. நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங்கில் ஃப்ரைடே படிங்க, ஃப்ரைடே படித்ததை பண்ணாக்கா சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி பண்ணாக்கா 26 கரெக்டாக பண்ணாக்கா 10 days கழிச்சு, சரியா? 10 days கழிச்சு 5 அன்னைக்கு, 5 January அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த ஃப்ரைடே படிச்சிங்க இல்லையா 26 அன்றைக்கி, அதை பண்ணாக்கா அகெயின் இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணணும். அப்போது இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டீங்க, அடுத்தது பண்ணாக்கா நெக்ஸ்ட் டே சாட்டர்டே ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டீங்க. 10 days கழிச்சு ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் எத்தனை முறை படிச்சிருக்கீங்க? ஒரே ஒரு நாள் படித்த டாபிக் மொத்தத்தையுமே 3 times படிச்சிட்டிங்க. இதே மாதிரி பண்ணாக்கா நீங்கள் ரிப்பீட்டடாக ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணாக்கா அந்த இடைவெளி விட்டு நீங்கள் படிக்கும்போது படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாக்கா ஒரு 5 முறை படிக்கிறீங்க, இல்லை ஒரு 6 முறை படிக்கிறீங்க அப்படின்னா, அதிலிருந்து எந்த கொஷின் வந்தாலையும் உங்களால் பண்ணாக்கா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதை மறந்துடாதீங்க. படித்ததை நெக்ஸ்ட் டே ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்கள், 10 days கழித்து ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்கள், அடுத்து 20 days கழித்து ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்கள், அடுத்து 30 days ஒரு முறை கழித்து ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு எக்ஸாமுக்கு பண்ணாக்கா ஒரு 100 நாள் இருக்குது, இல்லை பண்ணாக்கா 160 நாள் இருக்குது அப்படின்னா, அதுக்குள்ளே நீங்கள் படித்த ஒரு விஷயத்தை, நீங்கள் ஒரு டாப்பிக்கோ ஒரு யூனிட்டோ ஏதோ ஒன்று, அந்த நீங்கள் படித்த ஒரு விஷயத்தை குறைஞ்சது ஒரு 5 முறையாவது ரிவிஷன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் பிளான், ரீடிங் பிளான் போட்டுக்கங்க. கண்டிப்பாக பண்ணாக்கா படித்தது மறக்காது. நம்மளால் டாப் ரேங்க்கில் பாஸ் பண்ணவும் முடியும். நன்றி, வணக்கம்.